நகராட்சி துறையில் என்ன பணிகள் என்று சொன்னால் எல்லாம் தெரிந்ததுதான். அதிகாரிகள், எங்களிடம் இருந்த அதிகாரிகள் தான் முழுமையாக இன்றைக்கு நகராட்சி துறையிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதிகள், கழிவுநீர் அகற்றுதல், கழிவறை வசதிகள், தார் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல், புதிய பேருந்து நிலையங்கள், தெருவிளக்குகள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், பொது சுகாதாரம், சந்தைகள் அமைத்தல், அறிவுசார் மையங்கள், நூலகங்கள் அமைத்தல், பள்ளிகள் பராமரித்தல், நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துதல், பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகளை அகற்றுதல், திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, குப்பையிலிருந்து எரிவாயு தயாரித்தல், தூய்மை பணியாளர்களுக்கு துணை முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் வழங்குதல், புதிய நவீன எரிவாயு தகனமடை அமைப்பது போன்ற இந்த பணிகளை தான் இந்த 5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் கோடி செலவிலே செய்திருக்கிறோம். எங்களது 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்கிறோம். 10 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டன. ஏற்கனவே இருந்தது 31 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. 7 பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன. 29 ஊராட்சிகள் 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. ஆக சென்னையும் சேர்த்து 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள், 487 பேரூராட்சிகள் இருந்தன. 19,054 கிலோமீட்டர் சாலை பணிகள் அமைக்கப்பட்டன. 380 குடிநீர் பணிகள் முடிக்கப்பட்டு மேலும் 1,220 பணிகள் நடைபெற்று வந்தன. 2,713 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டன. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1,431 கிலோமீட்டர் ஆகும். 870 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டன. 42 பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிக்கப்பட்டு 51 பணிகள் நடைபெற்று வந்தன. திடக்கழிவிலிருந்து 1020 உரம் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 5 மாநகராட்சிகளில் குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 7,10,000 தெருவிளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டன. புதிதாக 69,500 LED விளக்குகளும் 45,700 பழைய தெருவிளக்குகளையும் புதிய LED விளக்குகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டன. 107 பேருந்து நிலையங்கள் புதிதாகவும் அபிவிருத்தி பணிகள் மூலம் அமைக்கப்பட்டன. 110 பேருந்து பணிகள் நடைபெற்று வந்தன. புதிதாக 153 சந்தைகள் கட்டி முடிக்கப்பட்டன. 77 சந்தை பணிகள் நடைபெற்று வந்தன. 92 அறிவுசார் மையங்களும் 44 நூலகங்களும் கட்டி முடிக்கப்பட்டன. 1,145 நீர்நிலைகள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்பட்டன. 920 பூங்காங்கள் புதிதாகவும் மேம்படுத்தவும் செய்யப்பட்டன. 230 நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்பட்டன. பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகளை அகற்றி 1,290 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டன. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய கூடங்கள் அமைக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் 1,048 பணிகள் முடிக்கப்பட்டன. இணைய வழி மூலம் சுய அறிவிப்பு கட்டிட திட்ட அனுமதி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டன. விக்டோரியா ஹால் புத்துயிர் ஊற்றி பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு புதிதாக மன்ற கூட்ட அரங்கு கட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பெருநகர பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறமையான போக்குவரத்து அமைப்பாக ITMS உருவாக்கப்பட்டது. விருங்கம்பாக்கம், ஓட்டேரி நல்லா மற்றும் வீராங்கல் ஓடை கால்வாய்கள் WRD துறையிடமிருந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பெற்று கால்வாய்களை தடுப்பு சுவரால் உயர்த்தவும், குப்பைகளை தேங்காமல் இருக்க பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அனைத்து பாலங்களிலும் அழகுபடுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. தனியார் பள்ளிகளுடன் போட்டியிடும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சில பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்புகளாக மேம்படுத்தப்பட்டன. இதனால் பெரும் பாலான மாணவர்கள் பலன் பெற்று வந்தனர். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு முதல்வர் படிப்புகள் அமைக்கப்பட்டன. நீலக்கொடி கடற்கரை திட்டம் மூலம் மெரினா கடற்கரை தரம் உயர்த்தப்பட்டது. அம்மா உணவுகள் அனைத்து முழுமையாக பராமரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தன. தூய்மை பணியாளருக்கான முதலமைச்சர் உணவு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மெரினா கடற்கரை நீச்சல் குளம் பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டன. மாற்றுத்திறனாளியான கடற்கரை அணுகுபாதை அமைக்கப்பட்டது. சென்னை பெருநகரை அழகுபடுத்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்த வாகனம் சாரா போக்குவரத்து திட்டம் பயன்படுத்தப்பட்டது. விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் நகர்ப்புற சென்னையில் புதிதாக 13 உள்ளாட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டது. சென்னையில் புதிதாக 13 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 12 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் தனியார் 20 நிமிஷம் சரி, உங்களுக்கு தான் நீங்க தேர்தல்லாம் நடத்த போறாங்க.
உள்ளாட்சி தேர்தல் அதில் இருக்கிற நீ பேசுங்க அது பேசிட்டு தானே இருக்கு. பேசுங்க. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் தனியார் பங்களிப்புடன் புதிதாக கழிப்பறைகள் கட்டப்பட்டன. மேலும் புதிதாக மண்டல அலுவலகங்கள், பாதாள சாக்கடை திட்ட பணிகள், அலுவலக கட்டிடங்கள் போன்ற எண்ணற்ற பணிகள் செயல்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிக்கென்று தனித்தனியாக இருந்த சுமார் 25 சட்டங்கள், அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 98 புதிதாக சட்டம் இயற்றப்பட்டது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வரும் உயர்நோக்குடன் இயற்றப்பட்ட சட்டத்தை புதிய திட்டங்களுடன் புதிதாக உருவாக்கப்பட்ட விதிகளுடன் 13/4/2023 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. 81 கூட்டு குடிநீர் திட்டங்கள், 52 ரெட்ரோஃபிட்டிங் திட்டங்கள் முடிக்கப்பட்டன. மேலும் 15 கூட்டு குடிநீர் திட்டங்கள் நடைபெற்று வந்தன. இதனால் கூடுதலாக 2.39 லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 1175 MLD லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் தொடங்குவதற்காக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு வந்தன. சென்னை குடிநீர் வாரியம் இப்படி தொடர்ந்து வடிகால் வாரியங்கள் மூலமாகவும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மூலமும் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கூட உள்ளாட்சி முடிய இருக்கிறது. இன்னும் 4-5 மாதத்தில் ஜனவரி வந்தால் நகராட்சியினுடைய பதவிக்காலம் முடிய இருக்கிறது. புதிய தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் எங்கள் இருக்கும்போதே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் காரணமாக தான் கம்யூனல் ரொட்டேஷனை சரி செய்து அதை மறுபடியும் இருக்கிற வார்டுகளை அதிகப்படுத்தி மக்கள் தொகையை ஒரே சீராக வைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்ற எண்ண மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் முடித்திருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டது. இப்போது பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சென்னையிலே 200 வார்டுகள் இருக்கிறது. ஒரு வார்டிலே 15,000 வாக்குகள் இருக்கும், ஒரு வார்டிலே 40,000 வாக்குகள் இருக்கும். அதே மாதிரி 50% இடஒதுக்கீடு என்று வருகிற போது ஒரு வார்டிலே 10 வார்டுகள் ஒரு இடத்துல இருக்குமானால் 9 வார்டுகள் பெண்களுக்காக போய் ஒரே ஒரு வார்டு ஆண்களுக்காக வருகிறது. இதையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சென்னையை 300 வட்டங்களாகவும் மதுரை, திருச்சி, கோவை போன்ற வார்டுகளை அதிகப்படுத்தியும் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்வதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மொத்தமாக இப்போது கூட நாங்கள் கடைசியாக அமைச்சரவை கூட்டத்தில் இருந்தபோது ஒன்றிய அரசிலிருந்து 1000 கோடி ரூபாய் நிதி அதுக்காக தந்தார்கள். எப்படி என்றால் கிராமங்களை நகரத்தோடு இணைத்து நகரத்தில் இருக்கிற அனைத்து வசதிகளையும் கிராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 1000 கோடி தரப்பட்டது. 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது, 380 ஒன்றியங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 38 மாவட்ட ஊராட்சி இருக்கிறது. ஊராட்சிகளிலே 1500 வாக்குகள் இருந்த ஊராட்சி எல்லாம் இன்றைக்கு 5000, 6000 என்று வந்துவிட்டது. சில இடங்களிலே 40,000 கொண்ட ஒரு ஊராட்சி எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் பகிர்ந்து பிரித்து 2 தேர்தலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஊராட்சிகளையும் பிரிக்க வேண்டும், ஒன்றியங்களையும் அதிகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிற காரணத்தால் இந்த பணிகளை செய்து முடித்தால் கிட்டத்தட்ட 20,000 அளவுக்கு ஊராட்சிகள் வரும், 500-600 ஒன்றியங்கள் வரும். அனைத்து பொதுமக்களும் நகராட்சி தலைவர்களாக, ஒன்றிய தலைவர்களாக, ஊராட்சி தலைவர்களாக வந்து மக்கள் பயன்பாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த பணியை நம்முடைய பேடி அவர்களுடைய தலைமையில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அன்றைக்கு எங்களுடைய அவர் ஊராட்சி செயலாளராக இருந்தார். அவருடைய தலைமையிலே எங்களுடைய கார்த்திகேயன் அவர்கள் அவருடைய செயலாளர் இருந்தும் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில காரணங்களால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் அந்த கமிட்டிக்கு புத்துயிர் ஊற்றி நீங்கள் தந்து அந்த உள்ளாட்சிகளிலே அனைத்து பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த சட்டத்தை விரிவாக்கி எல்லா இடங்களிலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த துறை என்பது மக்களுக்காக நிச்சயமாக எங்கள் 5 ஆண்டு காலத்தில் மிக மனநிறைவோடு இருக்கிறோம். தளபதி அவர்கள் பார்த்த துறை எங்களிடம் தந்தபோது அதை அவர் சொன்னபடியே நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவோடு இருக்கிறது. இவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறது. எப்படி 2011 கணக்கீடின்படி 41% தான் நகரத்தில் இருக்கிற வாக்காளர்கள், பொதுமக்கள். இப்போது நகரத்தில் இருக்கிற மக்களுடைய கணக்கெடுப்பு 60% நகரத்திற்கு வந்து விட்டது. இந்தியாவிலே 100க்கும் மேற்பட்ட பெரிய நகரங்கள் இருப்பது நம்ம தமிழ்நாட்டில் தான். நகரங்கள் இருக்கிற போது 60% மக்களுக்கு தேவையான திட்டங்களை உண்டாக்க வேண்டும். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தினந்தோறும் வந்து செல்கிறார்கள் நகரத்திற்கு 10% இருக்கு. 70% மக்கள் நகரத்தில் வருகிறார்கள். குடிக்க தண்ணீர் தர வேண்டும், நடக்க ரோடு தர வேண்டும், போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும், அவர்களுக்கு பொழுதுபோக்கு அமர்வதற்கு இடம் தர வேண்டும். இவ்வளவு செய்கிற ஒரு துறையாக இந்த துறை இருக்க வேண்டும். அதற்கான நிதியை இன்னும் அதிகமாக இப்போது 29,000 கோடி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னும் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த துறையில் மக்கள் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 60% மக்கள் நகரத்தில் தான் இருக்கிறார்கள். ஒரு ஆட்சிக்கு
அல்லது ஒரு ஒரு வெளியூரிலிருந்து வருகிறார் என்று சொன்னால் முதலிலே தென்படுவது நகரங்கள் தான். அந்த நகரத்தில் இருக்கிற வசதிகள், அதை வைத்து தான் நாட்டையே அவர்கள் பார்ப்பார்கள். எனவே தான் அப்படிப்பட்ட நல்ல நகராட்சியாக தலைவராக நம்முடைய மேயர் தளபதி அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சராக இருந்து வழிநடத்திய துறையிலே நாங்கள் பணியாற்ற எங்களை அனுமதித்ததே எனக்கு பெரிய நன்றி. அவரை இந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம் என இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.